வணக்கம், என் பேர் ஷமீர் அகமது. நான் தொண்டியிலேருந்து 1 இயர் தொண்டியில் இருக்க ராமநாதபுரம் தொண்டியில் வந்திருக்கோம். நாங்கள் வந்து 10 இயர்ஸாக நாங்கள் தொண்டியில் வந்துட்டு ஈரோட்டில் நாங்கள் 10 இயர்ஸாக நாங்கள் மைக்ரேட் பண்ணி வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக வந்து ஃபிட்னஸ் ஃபோர் இதில் இருக்கேன். நான் வந்து ஒரு அத்லெட்டாக இருந்தேன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் பேக்கு. ஸோ நான் கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூரில் பிஹெச் காலேஜில் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து எங்கள் காலேஜில் வந்து நான் தான் யூனிவர்சிட்டி ப்ளேஸ் பண்ணது. ஸோ யூனிவர்சிட்டி பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து 3 இயர்ஸாக ஜிம்மில் கோச்சாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபிட்னஸ் ரிலேட்டடாக திங்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறது. அப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டேன் ஆக்சுவலி சென்னையில். ஸோ எங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டெலிமெடிசன்ஸ் ரிலேட்டடாக சாஃப்ட்வேர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மோஸ்ட்லி இந்த ஜிம் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக திங்ஸ் எப்படி பண்ணலாம், எப்படி ஃபிட்னஸ் ரிலேட்டட் திங்ஸை வந்துட்டு மோஸ்ட்லி புஷ் அவுட் பண்ணலாம், யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு எப்படி வந்து ஃபிட்னஸை வந்து ஹேபிட்டாக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் பேசிக்காக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொண்டியில் ஆக்சுவலி இப்போ ஒர்க் ஃப்ரம் இருக்கிறனால வந்து நாங்கள் தொண்டியில் 1 இயராக கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ ஜிம் வரும்போது பசங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பிக்மெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து கைட் பண்ணுறது, என்ன புஷ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நிறைய ஜெனட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு சப்போர்ட்ஸ் இருந்தால் அவங்க மேலும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா போகலாம். இப்போது மிஸ் ராம்நாட்டில் வந்துட்டு நம்ம தொண்டியிலேருந்து 4-5 அத்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக ப்ளேஸ் பண்ணி டாப் 1 ராம்நாட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்பான்சர்ஸு அடுத்தடுத்த இது கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அடுத்தடுத்து தமிழ்நாடு, அடுத்தது மிஸ்டர் இந்தியா, ஓப்பன் ஸ்டேட்ஸ் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த இது கொண்டு போகலாம் அவங்க பேசிக்காக. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் டீமோட பார்த்திங்கன்னா பாலர் ஜிம்மில் எங்கள் டீம் இது ஆக்சுவலி தான் எங்கள் டீம். ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் புஷ் அவுட் பண்ணி எல்லாமே சேமாக ஒரே கோரில் கொண்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். சரி, உங்களுடைய ஆரம்ப முடியாது, அதாவது மற்ற விளையாட்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஊக்கம் வந்து ஒரு சப்போர்ட் இந்த ஜிம்முக்கு இல்லை. பேசிக்காக என்னென்னா ஜிம்மு வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துக்கலாமே, மற்ற இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காசு தேவைப்படாது. ஆனால் ஜிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% 20% தான் நம்ம ஜிம்மு, மீதி வந்து 80% வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான். நம்ம டயட்டு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ டயட்டில் எவ்வளோ நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த வந்து பார்த்திங்கன்னா டயட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு தெரியும், நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு தெரியும். அது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் அந்த ரிலேட்டட் தான் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்காது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெனட்டிக்ஸ் இருக்குது, நார்மல் ஃபுட் சாப்பிட்டே இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் இருக்குது. அது நல்ல ப்ரோட்டீன், ஹை குவாலிட்டி ஃபுட், ஹை சப்ளிமெண்ட்ரி, நேச்சுரலாக என்ன புஷ் பண்ணுறோமோ அந்த மட்டும் இருந்துச்சுன்னா எங்களோட வந்து ரெஃப்ளெக்ஷன் வேறு சூப்பராக அவங்களோட 2 இயர்ஸ் ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம நேஷனல் போகிற அளவுக்கு ஜெனட்டிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம புஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அழகாக பசங்களை வந்து நல்லா புஷ் பண்ணி கொண்டு போகலாம். அதாவது இந்த இதுக்குள்ளே வர்றாங்கன்னா அதிகபட்ச உணவு தேவை வந்து சத்தான உணவுகள் தேவை. அந்த உணவுகளை கொடுத்தா இன்னும் ஃபிட்னஸ் ஆகி இன்னும் வெற்றி வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து பணக்காரங்களுக்கு தான் செட் ஆகும், மற்ற நார்மலாக ஏழைகளாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட்னஸ் இது செட் ஆகாதுங்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஸோ இப்போ நான் பணக்காரங்களாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ ப்ரோட்டீன் வந்து நேச்சுரலாகவே சாப்பிடலாம். சிக்கன் 100 கிராம் சிக்கனில் நம்மளுக்கு 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் லோட் பண்ணிடலாம். அதே ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா 80 ரூபா 70 ரூபா வருது. ஆனால் வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 26 ரூபாய்க்கு ஒரு லோட் பண்ணிடலாம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக இருக்கிறத நம்ம இங்கே லோக்கல் என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டே பசங்க இவ்வளோ ரிஃப்ளெக்டடாக பண்ணி வராங்க. சின்ன ஒரு ஸ்பான்சர் கிடச்சி அங்கே வந்து அடுத்த ஃபுட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து சின்ன ஸ்பான்சர் கிடச்சிச்சுன்னா அவங்களோட க்ரோத்திங்ஸு வித சின்ன ஏஜ் அடுத்த ஒரு 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெட்டபாலிசம் வந்து ஃபுல்லாக டியூன் ஆகிட்டு அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி இளைஞர்களை வந்து சில வந்து தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி தனியார் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியுங்க. ஆமாம், அவங்களுக்கு உண்டான இந்த உணவு தேவைகள் மற்ற இதர தேவைகளை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா மாநில அளவில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. 90% வாய்ப்பு இருக்குது, மாநில உள்ள வாய்ப்பு இருக்குது. இல்லை பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லி வழிகாட்டுறதுக்கு ஆப்ஷன் இல்லை இந்தியா நம்மளோட பிளேஸில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்க அத்லெட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பசங்க வந்து இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் கம்யூனிகேட் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எங்கே போகலாம், எப்படி அடுத்தது ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அடுத்த காம்படிஷன்ஸு அடுத்தது லெவலில் என்னென்ன டியூன் பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப்பிங் கிடச்சிச்சுன்னா அந்த பசங்க வந்து சூப்பராக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக அரசுக்கு எதுன்னு உங்களுக்கு வந்து கோரிக்கைகள் மாதிரி இருக்கா? இது உங்களுடைய விளையாட்டுக்கு இந்த இதுக்கு வந்து அரசு எந்த வகையில் உங்களுக்கு உதவுனா உங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும்? இன்னும் இதை பற்றி வெளியே தெரியப்படுத்தணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிட்னஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஃபிட்னஸ் பண்ணோம்னா வந்துட்டு இதாக ரொம்ப பெருசாக இருப்பாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ மெடிசன்ஸ்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க மற்றவங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம நார்மல் உணவுப் பொருட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவு சாப்பிட்டா தான் நல்ல உணவு சாப்பிடலாம். நம்ம சப்ளிமெண்ட்ரி போகிறோம். அது நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு காசு தேவைப்படுது அவங்களுக்கு.
ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற நார்மல் சாப்பாடு சாப்பிட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாக ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அரசு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஃபிட்னஸ் ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நிறைய அத்லெட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா யங் ஜென்ரேஷன் இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் மொபைல் ஃபோன்லேயே போகுது. ஸோ அது அந்த ஸ்போர்ட்ஸை மாற்றணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் உள்ள கொண்டு வந்தோம்னா இந்த ஜென்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா அழகாக மோட்டிவேட் பண்ணி வேற ஒரு வழியில் கொண்டு போகலாம். ஸோ இப்போது இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளான ஜென்ரேஷன். எப்படி சொல்ல வருதுன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்தது இந்த டைம் நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு வழி காட்டிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு நல்ல ஒரு கருத்து, அதாவது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் மொபைல் ஃபோன்னு இளைஞர்கள் வாழ்க்கை வீணாக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து அவங்களுக்கு மாறுபட்டு ஒரு இதாக வந்து இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், அவங்களுடைய உடல் தகுதி மேம்படுங்கிற மாதிரி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இரண்டாவதாக வந்து இப்போ இந்த போட்டியை வந்து ஆண் அழகன் போட்டின்னு சொல்கிறாங்க, தமிழில் சொல்ல போனால் ஆண் அழகன். நீங்கள் ஜிம்னாஸ்டிக் அதாவது உடல் தகுதிங்கிறிய, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ ரெண்டுமே ஃபிட்னஸ் தான். ஃபர்ஸ்ட் பண்ணி ஃபிட்னஸில் நீங்கள் எவ்வளோ பக்கம் மேல்பட்டு கொண்டு போகிறீங்களோ அது ஆண் அழகுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு நோய் இல்லாமல் வாழ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஃபிட்னஸ் தேவை. சுகர் வரக்கூடாது, ப்ரெஷர் வரக்கூடாது, அது பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் தேவை. அதுக்கு வந்து நார்மல் ஃபிட்னஸ் நமக்கு தேவை. இதே நீங்கள் மேல்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா அது ஆண் அழகுன்னு கொண்டு போகிறது. இந்த ஆண் அழகுன்னு கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஆனால் பண்ணோம்னா கரெக்டாக சாப்பாடு உணவுலாம் கரெக்டாக ஸ்ட்ரிட் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லாருனாலையும் மாற முடியும். எல்லாத்துக்கும் ஜெனட்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் மேலும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஃபோக்கஸ் மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஒரே இதில் இருக்கும். மேல் நம்ம புஷ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு இது ஜிம் வந்து பெரிய சோர்ஸாக இருக்குது. கரெக்ட், நான் கேட்ட கரெக்டான பதில். அதாவது முதல் உங்களது உடல் தகுதி மேம்படும், அதுக்கடுத்து அதே நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஆண் அழகன் ஆகலாம். சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.